என்ன மாமா, என்ன ரொம்ப சோர்வா பேசிட்டு இருக்கீங்க? என்ன கடையெல்லாம் அடைக்கிறாங்களா? கடையை அடைக்கிறதுக்கு இன்னும் 2 வாரம் டைம் இருக்கு. இப்பவே ஏன் கவலைப்படுறீங்க? என்ன உங்க வீட்டு பக்கத்துல உள்ள கடை எடுக்கிறாங்களா? அது உங்க வீட்டு பக்கத்துல நீங்க சொல்றீங்க, ஆனா ஸ்கூலு பக்கத்துல இருக்கு மாமா. இது நாள் வரைக்கும் அது யாரும் கண்டுக்கல. 2 வாரம் இருக்கு. அதை பத்தி இப்பவுமே கவலைப்படாதீங்க. நீங்க ஊருக்கு வழியில அங்க ஜிம்முக்கு பக்கத்துல ஒரு டாஸ்மாக் இருக்குல்ல, அங்க போங்க. அதாவது மாமா, இந்த போதைப் பொருள் தடுப்புக்காக சிறப்பு படை ஒன்றை அறிவிச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர். துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்சான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்டுவர். அதாவது தூங்குறவனுக்கு செத்து போனவனுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. அதை போல விஷத்தை குடிச்சவனுக்கும் சரக்க போட்டவனுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. விஷத்தை குடிச்சா கொஞ்சம் சீக்கிரம் செத்துடலாம், சரக்கு போட்டா கொஞ்சம் லேட்டா சாகலாம். ஆனா சாவு உறுதி. தட்ஸ் ஆல். அதை புரிஞ்சுக்கோங்க மாமா. கல்லுண்ணா போல்தேர் கலித்தானை காணுங்கால் கொல்லான்கோள் உண்டதன் சோர்வு. ஏண்டா குடியாரப்பையில, ஐயோ மாமா நான் உங்களை சொல்லல, திருவள்ளூர் சொல்றாரு, அந்த டோன்ல சொல்றாரு. ஏண்டா குடியாரப்பையில போதை தெளிஞ்சு இருக்கிறையே, தண்ணி அடிச்சுட்டு மல்லாக்க நிர்வாணம் ஒருத்தன் கிடக்குறன்னு பாக்குறேன்ல, அதே மாதிரி தண்ணி அடிச்சா இதே மாதிரிதான் நீ விழுந்து கிடப்ப அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க மாட்டியாடா அப்படின்னு அவர் சொல்றாரு. இதையும் கேளுங்க மாமா. அதாவது பைபிள் என்ன சொல்லுது மாமா, திராட்சரஸ் மதுவினால் வெறித்து போகாதீர்கள், அது ஒழுக்கக்கேடு அப்படின்னு பைபிள் சொல்லுது. எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள், இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிவகுக்கும். Ephesians chapter 5 verse 18 says, do not be drunk with wine that will ruin you spiritually, but be filled with the Spirit. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, திராட்சை ரசம் ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும், போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும், அவற்றில் நாட்டம் கொள்பவர் மடையரேங்க. Proverbs chapter 20 verse 1 says, wine and beer make people loud and uncontrolled. It's not wise to get drunk on them. குடிகாரனோட சேராதேன்னு பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 20வது வசனம். அதாவது don't be one of those who drink too much wine. Proverbs chapter 23 verse 20 says this. Isaiah chapter 5 verse 22 says, how terrible it will be for people who are famous that drink wine, that champions in mixing drinks. அது என்ன சொல்லுன்னா, திராட்சரசம் குடிப்பதில் தீரர்களாகவும் மதுபானம் கலப்பதில் திறமசாலியில் இருப்பவர்களுக்கு ஐயோ கேடு அப்படின்னு ஏசாயா 5வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது. இன்னும் கேளுங்க மாமா, இதை கண்டிப்பா கேளுங்க. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அன்னிசா 4:43 என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் கூறுவதை உணரும் வரை போதைகளோ முழுமையான அசுத்த நிலைகளோ தொழுகையை அணுகாதீர்கள். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ சரக்கு அடிச்சேன்னா கடவுளை கும்பிடுற தகுதியை இழந்து விடுகிறாய் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அல்-மாயிதா 5:90 நினைக்கிறேன், குர்ஆன்ல அல்-மாயிதா 5:90, நம்பிக்கையாளர்களே, போதைப் பொருட்கள், சூதாட்டம் மற்றும் தீர்ப்புகளுக்கு சீட்டு போடுதல் அனைத்தும் சைத்தானின் கைவிளையான தீமைகளாகும். எனவே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அவைகளை விலக்கிக் கொள்ளுங்கள்னு சொல்லு. அதாவது மாமா கேக்குறீங்களா, இதை மட்டும் கேளுங்க. அதாவது பிஎஸ்சின்னு ஒன்று இருக்கு. பிஎஸ்சி பிளட் ஆல்கஹால் கான்சென்ட்ரேஷன் டெஸ்ட். ரத்தத்துல மதுவின் செறிவு அதை கண்டுபிடிக்கிறது. நம்ம ரத்த ஓட்டத்துல உள்ள மதுவின் அளவு என்னன்னு இந்த டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம். பெர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் பெர் வால்யூம் ஆஃப் பிளட். அதாவது என்னன்னா, 21 வயசு நிரம்பிய ஒரு ஆளுக்கு இந்த பிஎஸ்சி லெவல் 0.08 இந்த 8க்கு மேல இருந்துச்சுன்னா போதை ஏறிச்சுன்னு அர்த்தம். இதுதான் லீகல் லிமிட். இந்த 0.08% தாண்டும் போது
ஒருத்தனுக்கு வாய் குளரும், கண்ணு மாங்கும், வேட்டி அவிடுறது தெரியாது, தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. இவ்வளவு கேவலமான ஒரு விஷத்தை தான் நமக்கு வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை வித்தது யாரு? நம்ம அரசாங்கம். இன்னைக்கும் வித்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மதுபானத்தை புகைப்பிடிக்கிறத ஒழிக்கணும்னு ஒரு கட்சி தலைவர், ஒரு போராடினார். அந்த கட்சி தலைவர் இந்த புகைப்பழக்கம், போதை பழக்கம் ரெண்டுக்கும் காரணம் இந்த சினிமாக்காரங்க தான், இவங்க பண்ற கூத்து தான் இன்னைக்கு நாடே கெட்டு போச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவரை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஏப்பா, சினிமா படம் போடும் போது அந்த முன்னாடி ஒரு வாசகத்தை போட்டுருங்கப்பா அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டுருச்சு. அது என்ன வாசகம்னா, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இப்படி போட்ட உடனே படத்தோட ஆரம்பத்தில் வந்ததை பார்த்தாரு கட்சி தலைவர், பரம திருப்தி. அதை பார்த்த குடிகாரங்க, அந்த படத்துக்கு வந்திருப்பாங்களா குடிகாரங்க, அப்புறம் குடிக்கிறதே விட்டுட்டாங்க. அதை பார்த்த உடனே சிகரெட் பிடிக்கிறத கூட விட்டாங்க. கட்சி தலைவருக்கு மாபெரும் வெற்றி. இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அவர் கட்சியில் இப்ப யாருமே சிகரெட் பிடிக்கிறது இல்ல, தண்ணி அடிக்கிறது இல்ல, எல்லாருமே பரிசுத்தம் ஆயிட்டு. அதாவது நடிகர்கள் சிகரெட் பிடிக்கும்போது காமிச்சு ஆகணும், தண்ணி அடிக்கும்போது காமிச்சு ஆகணும், என்னடா பண்றதுன்னு யோசிச்சாங்க நம்ம சினிமாக்காரங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? நடிகர் தண்ணி அடிக்கும்போது சிகரெட் பிடிக்கும் போது அதே ஃப்ரேம்ல ஓரமா ஒரு வாசகம் சின்னதா, புகைப்பிடிப்பது மதுபான மருந்துகள் உடல்நல கேடு அப்படின்னு வாசகத்தை போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. சூப்பர்ல. அதாவது இதை பார்த்த உடனே இந்த சென்சார் போர்டு அதிகாரிகள் ரொம்ப திருப்தி. டைரக்டர் திருப்தி, தயாரிப்பாளர் திருப்தி, ஸ்டைலா சிறு பிடிக்க அனுமதி கிடைச்சதுனால அந்த நடிகருக்கு திருப்தி, அந்த கட்சி தலைவருக்கு பரம திருப்தி, அந்த ரசிகனுக்கு திருப்தி. ஏன்னா இந்த கதாநாயகனை பார்த்து அதே மாதிரி சிகரெட் பிடிக்கிறது, அதே மாதிரி மதுபானம் போடுறது, அதனால ரசிகனுக்கு திருப்தி. இப்படி எல்லாரையும் திருப்திப்படுத்தினாங்க பாருங்க. அங்கதான் நம்ம அந்த மால்களுடைய மூளை விரட்டி ஒருத்த குளம் பண்ணுவான், அவன் தான் ஹீரோன்னு எஸ்டாலிஷ் பண்ணாங்க, ஒரு கட்டமைச்சாங்க பாருங்க. அதனாலதான் இப்படி தண்ணியை போட்டுட்டு விரட்டி அவனுக்குள்ளே வெட்டி சாகுறானுங்க. சின்ன பசங்க கூட அப்படி செத்துக்கிட்டு இருக்கானுங்க. கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகள்ல மதுபானம் வாங்குறதுக்கு சட்டப்பூர்வ வயது என்ன தெரியுமா உங்களுக்கு? டாஸ்மாக் ரசிகர் தானே? சொல்லுங்க பார்ப்போம். என்ன வயசு? 15 வயசா? ஏன் 10 வயசுன்னு சொல்ல வேண்டியதானே? 21 வயசுங்க. 2003ஆம் ஆண்டின் தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகளின்படி 21 வயதுக்கு குறைவா எவருக்குமே மதுபானம் வாங்க அனுமதி கிடையாது. பார்க்க சின்ன பையனா இருந்தா அவன்கிட்ட ஆதார் கேட்கணும், ஓட்டுநர் உரிமத்தை காட்ட சொல்லணும். இது ரூல், விதி. இப்ப சேலத்துல 10ஆம் தேதி, மே 10ஆம் தேதி 4 சிறுவர்கள் நல்ல தண்ணியை போட்டுட்டு அவனுக்குள்ளே சண்டையை போட்டுட்டு கூட வந்து ஒருத்தனைய கத்தியால குத்தி கொண்டாங்க. கொலை பண்ணப்பட்டவனுக்கு 19 வயசு, கொலை செஞ்சவனுக்கு என்ன வயசு தெரியுமா? ஒருத்தனுக்கு 15, ஒருத்தனுக்கு 16 வயசு. நான் கேட்கிறேன், இவனுக்கு எப்படி சரக்கு கிடைச்சது? அது டாஸ்மாக் சரக்கா, கள்ளச்சாராயமா? தெரியல என்னன்னு. இதுல என்ன கொடுமைன்னா, செத்து போன 19 வயசு பையன் அவனை கொடூரமா கொலை செஞ்சு அதை வீடியோ வரை எடுத்திருக்கானுங்க, ஆட்டம் போட்டிருக்கானுங்க இந்த சின்ன பசங்க. இந்த சம்பவம் ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம், தண்ணி அடிச்சிருக்கானுங்க, கொலை பண்ணிருக்கானுங்க. இன்னைக்கு இந்த 2 சம்பவத்தையும் எங்க கத்துக்கிட்டாங்க? மேடை நாடகமா? வீட்டுல கத்துக்கிட்டாங்களா? ஸ்கூல்ல கத்துக்கிட்டாங்களா? எங்க கத்துக்கிட்டாங்க? இதெல்லாம் அவனுக்கு எங்க பாக்குறானுங்க? இவங்கெல்லாம் கண்ணு கொண்டு போறது யாரு? அவங்கதான் கொண்டு போறாங்க. எந்த கட்டுப்பாடும் இல்லை. இதை சொன்னா அவன் கோவிப்பாங்க. இந்த சிகரெட்டு, மதுபானம், பலவந்தம், இந்த மாதிரி அசிங்கமான எல்லா விஷயங்களும் இந்த பசங்க கண்ணு காட்டுறதே இந்த கூட்டம் தான். இந்த கூட்டத்தை நீங்க திருத்த போறதே கிடையாது. அதனால எதுவுமே திறந்து போறது கிடையாது. அதே 10ஆம் தேதி, மே 10ஆம் தேதி தூத்துக்குடியில தனியார் ராமணி பஸ் ஓட்டுநர்கள் 3 பேர் மாட்டிருக்கானுங்க. மூச்சு பரிசோதனை கருவி மூலம் சோதனை பண்ணதெல்லாம் மாட்டிக்கிட்டானுங்க. திருச்செந்தூர், உடன்குடி இந்த ஏரியால இருந்து சென்னைக்கு போற பஸ் 3 பஸ், 3 டிரைவர், 3 பேர் நல்லா தண்ணி போட்டு ஓட்டி வந்திருக்கானுங்க, மாட்டிக்கிட்டானுங்க. எவ்வளவு நாளா நடக்க நமக்கு தெரியல. இவங்களை நம்பி நம்ம குடும்பத்தோட வேற போறோம். இதுல வேற ரேட்டு வேற அதிகம். இவனுக்கு இந்த மாதிரி வண்டிகள்ல வந்து எவ்வளவு தருவா? 1000 ரூபா, 2000 ரூபா, 10,000 வரைக்கும் போகும். கவர்மெண்ட் பஸ் 300, 400 தான்.
மது போதிலே வாகனம் ஓட்டுதல், அபாயகரமா வாகனம் ஓட்டுறது, அந்த பிரிவுகளின் கீழே இவங்களுக்கு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. 3 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 15,000 ரூபாய் அபராதம். ஓட்டுநர் உரிமை ரத்து. தண்டனை யாருக்கு? இவனுக்கா? இவங்க தண்ணி அடிச்சானுங்க, இவனுங்க வண்டியை ஓட்டிட்டு வந்தானுங்க, மாட்டானுங்க. தண்டனை யாரு தெரியுமா? வேலை பயிற்சி சம்பளம் கிடையாது. தண்டனை யாருக்கு? வீட்டுக்கார அம்மாவுக்கு, பிள்ளைங்களுக்கு, இவனை நம்பி வாழ்ற அப்பா அம்மாவுக்கு. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? கொடுமையை பாருங்க. அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், நீங்க தண்டனை கொடுங்க. யாருக்கு தண்டனை கொடுக்குறீங்க? அதனால யாரு பாதிக்கப்படுறா? அப்ப அந்த குடும்பத்தை யாரு காப்பாத்துவா? மதுவான கடைகளை முற்றிலுமாக மூடுவது மட்டுமே தமிழ்நாட்டுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய நன்மை திரு ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்றேன் மாமா. என் அனுபவத்துல பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் மாமா உங்களுக்கு. அதாவது வருவான்ல ரமேஷ், என் ஃப்ரெண்டு ரமேஷ் வருவான்ல, அவன் அம்மாக்கா தெரியுமா? அவங்க அம்மா நல்லா கவனிங்க, 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அதாவது என்னன்னா, அவங்க அம்மாவுடைய அப்பா தான் ரமேஷோட தாத்தா மாப்பிள்ளை பாக்குறாரு. அந்த கிராமத்துல, பக்கத்து கிராமத்துல பாக்குறாரு. ரொம்ப வசதியான குடும்பம். மாப்பிள்ளை ஒரு ஏகப்பட்ட ஏக்கர் சொத்து இருக்குது. அந்த ஒரே காரணத்துக்காக அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறாரு. கல்யாணம் முடிஞ்சு தெரியுது, அந்த மாப்பிள்ளை பயங்கரமான குடிகாரன். தண்ணி அடிக்காத நாள் இல்ல, ஒரு 25 வருஷம் 30 வருஷம் குழந்தைலாம் பிறந்து அவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஆனா அவர் தண்ணி அடிக்கிறது நிப்பாட்டல. இந்த அம்மா அவ்வளவு கொடுமையை அனுபவிச்சாங்க. ஒரு நாள் அவரு ரிட்டையர்ட் ஆறாரு. அன்னைக்கு ஒரு பார்ட்டி நடத்துறேன்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா அவர் வரல. காலையில வர தூக்கிட்டு வராங்க. ஒரு கைங்களே எடுத்துக்கிடுச்சு. இது நாள் வரைக்கும் கொடுமை அனுபவிச்சா அந்த அம்மா. இதுக்கப்புறம் அவர் இன்னொரு கொடுமை அனுபவிச்சாங்க. என்ன தெரியுமா? அவரை கவனிச்சாங்க. பிறந்த குழந்தையை கவனிக்கிற மாதிரி கவனிக்கணும். ஒரு கைகள் செயல்படல, வாய் வேற பேச முடியல. சாப்பாடு போட்டு குளிப்பாட்டுல இருந்து எல்லாமே அந்த அம்மா தான். அடுத்து ஒரு 25 வருஷத்துக்கு நடந்துச்சு. அதாவது பெரியவங்க பண்ற சில முடிவுகள் இருக்குல்ல, தகப்பன்மார் பண்ற சில தவறுகள், அதனால பாதிக்கப்படுறது பெண்கள் தான். நல்லது செய்யறத நினைச்சு நம்ம பெரியவங்க முன்னோர்கள் செய்யும் தவறு ஒரு மகளின் வாழ்க்கைய நாசமாக்கிட்டு தான் சொல்லணும். அதான் சொல்றேன் மாமா, மதுபானத்தால் வீழ்ந்த குடும்பங்கள் நிறைய. பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ள 276 கடைகள், கல்வி நிறுவனங்கள் அருகில் உள்ள 186 கடைகள் மற்றும் பேருந்து நிலைய அருகில் உள்ள 255 கடைகள் என மொத்தம் 717 மதுபான கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். மதுபான விற்பனை ஒரு அரசாங்கத்தின் பணியாக என்றுமே இருக்கக்கூடாது. இப்படி சொன்னது யாரு தெரியுமா? உலக நாயகன் கமல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. போன ஆட்சி நடக்கும்போது ஒரு வாயவே திறக்கலையே. மது பழக்கத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பைத்தான் அரசு கைக்கொள்ள வேண்டுமா? இதையும் அவர்தான் சொல்லியிருக்காரு. அருமையா சொல்லியிருக்காரு. அதாவது மாமா நல்ல கவனிங்க, இதை மட்டும் கவனிங்க. தூத்துக்குடியில தென்பாகம் சந்தனமாரியம்மன் கோயில் எனக்கு தெரியும், ஓகேவா? அந்த கோயிலுக்கு, அந்த கோயில் காம்பவுண்ட் சுவருக்கு இந்த பக்கம் என்ன இருக்குன்னா மாட்டுத்தாவணி மதுபான கடை இருக்கு. இந்த பக்தர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமா மனு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயா, கோயிலுக்கு பக்கத்துல இருக்கையா, இந்த டாஸ்மாக் எடுத்து வேற இடத்துல வைங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஒன்னும் நடக்கல. இப்போ ஒரு கிறிஸ்தவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இப்ப இந்த மதுபான கடையை அங்கிருந்து எடுக்கிறதுக்கு சட்டம் போட்டிருக்காரு. 500 மீட்டருக்கு உள்ள இருந்தா எடுத்துருங்க, வழிபாட்டுதலுக்கு பக்கத்துல இருந்தா எடுத்துருங்க. முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் டாஸ்மாக் கடைகள் நேரம் மாற்றி அமைக்கப்படுவதாக செய்திகள் வருது. மூடுவதாக சொன்ன 717 கடைகள்ல 100 கடைகளை நேற்று, அதாவது 12/5/26 என்று மூடிவிட்டதாக தகவல் வருது. மாமா எவ்வளவு சந்தோஷம் இல்ல? தேங்க்யூ வெரி மச் மை டியர் சிஎம் அவர்களே. உங்களுக்கு வாக்களிக்க சொன்ன நண்பிசோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது பூரண மதுவிலக்கு, டோட்டல் ப்ரோஹிபிஷன், கம்ப்ளீட் ப்ரோஹிபிஷன். மாமா மாமா கவலையப்படாதீங்க. இந்த 2 வாரத்துல 717 கடைகளை மூடுவாங்க. எல்லா கடையிலும் மூட மாட்டாங்க, எல்லா கடையிலும் மூட நல்லது, ஆனா அது மூட மாட்டாங்க. அதனால நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க, நல்லதே நடக்கும்.